KN நேரு இடி வந்து ஒரு ஷாக்கிங்கான 258 பேஜஸ்க்கு வந்து ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து கிரைம், அதுவும் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் எல்லாம் வந்து இப்படியெல்லாம் நடத்துவாங்களா அப்படின்னு வந்து ஒரு உண்மையிலே ஒரு ஷாக்கு கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கேஸ் பத்தி கொஞ்சம் பேசுங்க. இல்லை என்னன்னா இந்த இருக்க அந்த ரிப்போர்ட்டு கிட்டத்தட்ட நீ சொன்ன மாதிரி 258 பேஜ். சாரி 3/12/2025 இடி வந்து தமிழ்நாடு டிஜிபிட்டே இதை கொடுத்தாங்கப்பா, இந்தப்பா இவ்வளோ புக்கு போட்டு ஃபுல் ஆஃப் எவிடன்ஸ் இருக்குது, இதை நீங்கள் வந்து ஐ திங்க் ஒரு நாவல் கூட அவ்வளோ பெருசாக வராது, ஃபுல்லாக செம மெட்டீரியல், ஃபுல்லாக அவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. ஓகே, இவ்வளோ பெரிய மெட்டீரியல் லாஸ்ட் டிசம்பரில் வந்தது. இதுக்கு இடையில இப்போ எல்லாருக்குமே வந்து ஜேர்னலிஸ்ட் கையில தான் கிடைச்சிச்சு. ஆனால் இதை பற்றி எந்த மீடியாவும் மூச்சே விடல. அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் இதை வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கு எந்த மீடியாவும் வந்து முன் வரல? இந்த பர்டிகுலர் நியூஸ் மட்டும் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, நியூஸ் பேப்பர்ஸா இருக்கலாம், பெரிய பெரிய பிரபலமான நியூஸ் பேப்பர்ஸா இருக்கலாம், இல்லைனா வந்து டெலிவிஷன் சேனல்ஸா இருக்கலாம், யாருமே இதை பத்தி வந்து பெருசா ஒன்றும் பேசல. அண்ட் வித் ஃபியூ எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா சேனல்ஸ். ஆனா அதுவும் அவங்க நியூஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது.